வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜய் தயா. நான் உங்க ஸ்வேதா. சோ இன்னைக்கு நான் பயங்கரமான சம்பவமால இருக்கீங்க. போய் பல்ப்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, என்னன்னே தெரியல. ஆர்ஜே பாலாஜி எவ்வளோ தெளிவா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கருப்பு என்ன நடந்தாலும் 14th வரும், பட்டையை கலப்புறோம், பட்டாசை எடுங்க, பண்டிகையை கொண்டாடுறோம்லாம் வசனம் பேசினாரா. காலையில ரோஹிணிக்கு போறேங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு சரி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல கேன்சல், அதான் போராட்டம் பண்றோம்னு சூர்யா மன்றம் வந்து வெளில நின்றுட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு அப்படின்னா ஒருத்தர் சொல்றாங்க அந்த படத்தோட ரீலே வரல அப்படின்னு. ஸோ அங்க என்ன டாக்ஸ் போச்சுன்னா இன்னும் சென்சார் கிளியர் ஆலையா, இந்த ஜனநாயகன்ல இருந்து இந்த சென்சார் ஆனா இன்னும் அதை இழுத்து விட்டுறாங்க. பீப்புள்ஸ்க்கு எப்படின்னா சென்சார்ன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியாதவங்களுக்கு கூட அது ஒண்ணு பதிஞ்சிருச்சு. சென்சார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. சோ ஏதாவது ஒரு விஷயம் வந்தா உடனே சென்சார் எடுத்துட வேண்டியது. ஆமா, ஏன்னா பராசக்திக்கு இது நடந்தது, ஜனநாயகனுக்கு இது நடந்தது, அண்ட் துருவ நட்சத்திரமா மதகஜ ராஜாவும் டிலே ஆயிரில். சோ இதெல்லாம் சென்சார் இஷ்யூவா இல்ல ப்ரொடியூசர் அந்த பினான்சியர் ஃபைட்டான்னு தெரியல. உடனே சென்சாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ என்ன வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க கருப்புக்குன்னு நமக்கு தெரியல. பட் வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே, இதனாலதான் கருப்பு டிலேன்னு. ஆமா, அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் கிரைசிஸ் அந்த ஒரு விஷயம் தான். நம்ம ப்ரொடியூசர் மேல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து கடனா இருக்கு. அது வந்து குட்டி போட்டு இன்னும் எவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்குன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து 10 கோடி ரூபாய் வந்து அவர் மேல கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ்லாம் அவர் முடிக்காம படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஓகே, அதனாலதான் வந்து கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆர்டர் வாங்குனது வந்து இன்னும் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல, ஆனா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம், எல்லாருமே ரொம்ப நம்மளே நிறைய வாட்டி பேசியிருந்திருப்போம் இந்த கருப்பு படத்தை பத்தி. எப்போ ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணி அவர் கொடுத்த இந்த ஹைப்புக்கு ஓகேப்பா ஆன்லைன்ல எங்கேயுமே ரிலீஸ் ஆகலன்ற நியூஸ்லாம் வரல. ஃபர்ஸ்ட் ஷோ போய் இல்ல ரிலீஸ் இல்லன்னு சொன்னக்கு அப்புறம் அங்கேருந்து தான் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இல்ல இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கருப்பு படம் 9 o'clock வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 o'clock ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளோட மேலிடம் இருக்காங்க பாத்தீங்களா, ஆமா, உத்தரவாதம் தெரிவிச்சிட்டாரு. என்னடா விஜய் இப்போ ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்றாங்களா சப்போர்ட் பண்றாங்களானே தெரியல. உங்க படமே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, நீங்க உத்தரவாதம் கொடுத்துதான் கருப்பு ரிலீஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. பட் யா, பினான்சியல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலன்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. பட் ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கே படம் வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணும் லேட்டர் இந்த ஈவினிங்னு ரொம்ப சுறுசுறுப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த டைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேல இருக்க ஸ்கெடியூல்ஸ்லாம் அப்படியே அந்த ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த 1:30 2 o'clock அந்த ஸ்கெடியூல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு, இன்னும் ரிமூவ் பண்ணல. நான் இப்போ கூட செக் பண்ணி பார்த்தேன். சரி, அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 o'clock ஷோ ப்ரீ புக் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ப்ரீ புக் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 1.9 crores தாண்டிடுச்சாம் புக்கிங் வந்து. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க சூர்யா வந்து ஒரு ரூரல் தீம்ல நடிச்சிருக்காரு, அண்ட் கடவுள் கருப்புசாமி இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆடட் பிளஸ்ஸா இருக்குது இந்த படத்துல. ஆமா, இந்த படத்துல வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் போது சூர்யாவுக்கு மேபி ஒரு இந்த படம் மூலியமா ஒரு கம்பேக் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். நீங்க கூட சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றம் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ சூர்யா சைட்ல இருந்து என்னென்னமோ நிறைய பேர் சூர்யா ரீச் பண்ண கூட ட்ரை பண்ணாங்களாம். சூர்யா அவங்க டீம்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, நாங்க சோ ஃபார் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ கூடிய சீக்கிரம் படம் வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் சூர்யாவுக்கும் ஒரு ஸ்பெஷலான படமா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ சூர்யா என்ன பண்ணியிருக்காருன்னா, எவ்வளோ ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கோ நான் உள்ள வரேன், நான் வந்து சரி கட்டுறேன்ற மாதிரி அவர் உள்ள வந்திருக்காராம். ஸோ அதனாலதான் டீம் வந்து ஓகே சூர்யா வந்து காசு கொடுக்குறாங்க, இன்னைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ரிலீஸ்ல வந்து குறிக்கோள் வச்சிருக்காங்களாம். நம்ம அன்னைக்கே சொன்னோம் படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு. சரி, ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார்ல, என்ன சொன்னாரு?
படம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிரும், May 14 ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி வந்து கற்பனை நம்புவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து பாவமாவும் இருக்கு, ஏன்னா இந்த படத்துக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்துக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஆர்ஜே பாலாஜி என்ன நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்ஜே பாலாஜி கிட்ட பதில் கேட்டிருக்காங்க, சொல்லுங்க ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எனக்கு இந்த சூழ்நிலையில என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, சோ நான் வாய மூடி இருக்கிற ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கேன். 32 மாசம் வந்து இந்த படம் தள்ளுச்சு, அவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணுச்சு. இப்பவும் இது ஃபேஸ் பண்ணி இட் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர், கருப்பன் துணை நிற்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்படி சொல்லும்போது கருப்பசாமியை வச்சு ஒரு கடவுள், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான அம்சமா இருக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஆமா கரெக்ட். பிளஸ் அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தும் சரி, இந்த படம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் தரப்புல இருந்தும் சரி, அவங்களோட எக்ஸ் தளத்துல வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்டேட்ஸ் இந்த சென்ஸ், இந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல, இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஈவினிங்குள்ள படம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வராது, வேற ரிலீஸ் டேட்டா தான் இருக்கும். பட் படம் இவ்வளோ சிக்கலை தாண்டி படம் வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். என்ன கியூரியாசிட்டினா, இப்ப நம்ம பேசின விஷயங்கள்லாம் கிடையாது. ட்ரெய்லர்ல ரெட் டோன்ல ஒருத்தரோட வாய் மட்டும் காட்டுவாங்க, கருப்பம் வரான்னு சொல்லிட்டு. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஒருவேளை அது கார்த்தியின் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோவான்னு நினைக்கிறாங்க. Do you think that is கார்த்தி? மேபி இருக்கலாம், ஏன்னா வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா அது பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். சூர்யா படத்துல ஸ்டார்டிங் அந்த ரெட்ரோ படத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகோட ஜஸ்ட் கேமியோ ரோல் மாதிரி கொடுக்கலாம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவரோட படத்துல வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது யாரா இருக்கும் பொட்டன்ஷியல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன் அந்த வாயோட மேட்ச் பண்ணி அந்த ஆக்டர்ஸ் வந்து கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போர் அடிக்கிறது என்னென்னதெல்லாம் உட்காந்து ஜூம் பண்ணி பார்த்து. ஆனா எனக்கு அது கார்த்தியோட இது மாதிரி தெரியல. மேபி கார்த்தியோட லுக் அவ்வளோ டிஃபைங்கா கூட இருக்கலாம். அதுவும் நம்ம ஒருவேளை யோகி பாபுவா இருக்குமோ? யோகி பாபு தான் ட்ரெய்லர்லயே காமிக்கல, அவர் வாயை மட்டும் காமெடி. என்னங்க ஐயோ, எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் ஸ்டில் யாரா இருக்கும், என்ன படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருமா? நீங்க கருப்புக்கு டிக்கெட் புக் பண்ணி என்ன மாதிரி பல்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.